எனக்கு கிடைத்த ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னால், பிரசங்கியாரே, நாங்கள் பைபிளை படித்தோம், நல்லா படித்தோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நல்லா கவனிக்கணும், நேரடியாக சொன்னதை தான் சொல்லுகிறேன். இப்போ சமீபத்திலையும் ஒரு நபர் சொன்னார்கள், நான் வேதத்தை படித்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலை என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, நான் அப்போது ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்கு, இது அந்நிய காரியமாக எண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு, இது அவர்கள் படித்தார்களாம், அவர்களுக்கு புரியலைன்னு சொல்லுகிறார்களே, நான் அந்த பைபிளை தானே படித்தேன், அவங்களுக்கு புரியலைன்னு சொல்லுகிறார்கள், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ஆண்டவரிடத்துல ஜோம் பண்ண போது ஆண்டவர் எனக்கு அறிவிலே ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன காரியம்னு சொன்னால், தேவன் நம்மோடு எதை பேசுகிறாரோ, எதை நிச்சயப்படுத்தி தருகிறாரோ, அதை நாம் உடனே தொடர்ந்து என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அல்லேலூயா. சொல்லுது புரிஞ்சா உங்களுக்கு? நாம் என்ன தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரோ அதை உடனே நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். நான் என்னுடைய அனுபவத்தில் இதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். யாரோ சொல்வதல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பொருள் இதுவாகத்தான் இருக்க முடியும். நமக்கு ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம் உண்டாகும்போது உடனே என்ன செய்யணும்? அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கணுமா? அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாதான் தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவார். இப்போ புரியுதா நான் சொல்லுது? ஏன்னா பேசுவது மனுஷன் கிடையாது, பேசுவது தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் பல ரீதியிலே நமக்கு தெரியும். என்னிடத்தில் நான் எத்தனையோ சூழ்நிலையில் ஊழியத்துக்கு போகிறவன், நிற்கிறவன், ஆனால் எனக்கு என்ன பேசுகிறார்கள், எத்தனையோ தமிழில் மலையாளத்துல எல்லாம் நான் போகிறேன். அங்கே போகும்போது எனக்கு வருகிற வார்த்தையை நான் சரியாய் கண்டுபிடித்து கொள்கிறேன். அல்ல, அந்த வார்த்தை எனக்கு தான் பொருந்தும். எனக்கு தெரியும் இது எனக்கு மட்டும்தான் பொருந்தும், இது எங்கே இருக்க ஆளுகளுக்கு பொருந்தாதுங்கிறத எனக்கு தெரியும். ஸோ அவ்வளவு அற்புதமான ரீதியில் பேசுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். நல்லது. அப்போ இது போல தேவ ஆவியானவர் நம்மோடு வசனம் மூலம், பிரசங்கங்கள் மூலம் பேசும்போது அதை உடனே புரிந்து ஏற்று தாழ்த்தி அதற்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நடந்து பழக வேண்டும். அல்ல. ஆனால் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சும்மா வாசிட்டே போயிட்டே இருக்கணும், நாம் விரும்புவது மாதிரி ஏதோ அவர் நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நாம் என்ன செய்யணும்? விரும்புகிற மாதிரி பேசணும். அதுக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னால், நீங்கள் அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை 3:4-3, ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனசில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். முதல் பிரச்சனை, வேதத்தை வாசிக்கும்போது அதன் மூலம் ஒரு பகுதி வாசிக்கிறோம், ஒரு அதிகாரம் வாசித்தா அந்த அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்கணும், ஆராயணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுது? இந்த அதிகாரத்தில் நான் என்ன புரிந்து கொண்டேன் அல்லது என்ன புரியவில்லை, புரிந்து கொண்டதை செயல்படுத்துகிறோம், புரியாததை ஆண்டவரே இது எனக்கு புரியவில்லை கற்றுத்தாரும் என்று ஜெபித்து அடுத்ததாவதுக்கு காத்திருக்கலாம். ஆனால் ஜனங்கள் ஒன்று, இந்த வேதத்தின்படி வாசித்தும் புரியறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கடைபிடிக்க மாட்டாங்க. நம்பர் 1. 2வது, இவங்க பல சூழ்நிலைகள் பிரசங்கங்களை கேட்கறதுக்கு போகிறாங்க. இந்த பிரசங்கி மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாகவே பிரசங்கி மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, வந்திருக்கிற ஜனங்களை சந்தோஷப்படுத்தும்படி இல்லையா, உற்சாகப்படுத்தும்படி என்னென்ன பேசணுங்கிறதெல்லாம் அவங்க வசனங்களை எடுத்து அந்த வாழ்நாள் முழுதும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க மைண்டு இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்துவது எப்படி, உற்சாகப்படுத்துவது எப்படி, குஷிப்படுத்துவது எப்படி, இதிலே தான் அவங்க மைண்டே இருக்குது. ஸோ இப்படியே பல காரியங்களை பேசிடுவாங்க. அதான் சுய இச்சைக்கேற்ற போதகர்கள். ஸோ இதில் பழகினவர்கள் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. அல்ல இல்லையா? அதில் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க பிரசங்க யார், நாங்கள் விரும்புகிற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க பிரசங்க. எஸ், நான் சபைகளுக்கு நிலைமை சொல்லுகிறேன், சபை நடத்துகிற பாஸ்டர் மாதிரி எங்கள்கிட்ட சொல்லுவாவ, இப்படியாக இருக்கு நிலைமை பார்த்துடுங்க. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டதை, அது பவுல் சொல்வார், உங்களுக்கு பிரயோஜனமான ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே
உங்களுடைய இரத்தப்பழி, எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நான் நீங்களாகி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த எபேசு சபை மூப்பரில் தானே, ஆமாம், அவர்களை கூப்பிட்டு அவரை வழியில் பேசுகிற ஒரு செய்தியை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்க முடியும். அப்போ அவர் சொல்லுகிறார், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாகி இருக்கிறேன் என்றால் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட எந்த விஷயத்தையும் நான் என்ன செய்யவில்லை, மறைத்து வைக்கவில்லை. அல்லேலூயா. ஒன்றை மறைத்து வைக்காமல் நான் உங்களுக்கு தெரிவித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த செய்தி அங்கே உண்டு. அது அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்க முடியும். சரி, அதை எடுத்தா நீங்கள் படிக்கலாம், இல்லைன்னா விட்ருங்க. சரி, ஓகே, இடையில வந்த விஷயம். அப்போ என்ன புரிகிறோம், எப்படியும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மனிதர்களுக்கு தேவனுடைய செய்தியை சொல்ல வேண்டும். யாருடைய செய்தியை சொல்ல வேண்டும்? தேவன் அவர்களுக்கு என்ன அறிவிக்க விரும்புகிறாரோ அந்த செய்தியை தான் அவர்கள் சொல்ல வேண்டும். அவருடைய ஆத்மாவுக்கு பயனுள்ள செய்தியை சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்ஐ கத்தோலிக்கம் போன்ற சபைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்க எதுவுமே பட்டுப்படாமல் அப்படி ஒரு 7 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இல்லையா, அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே கடமை எடுத்துட்டீங்களா, இல்லை கிடைக்கல, சரி, அப்படியே அவர்கள் அப்படியே விட்டு விடுகிறார்கள். விட்டு விடும்போது ஜனங்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் அறியாமையில தான் இருப்பாங்க. புரியுதா? பழைய காலத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு பைபிளே கிடையாது, யாருக்குமே பைபிள் கொடுக்கப்படாதுன்னு சட்டம். அப்படிதான் அந்த சபைக்கு பைபிள் கொடுக்கப்படாதுன்னு சட்டம் இருந்தது. பைபிளை யாராவது மொழிபெயர்த்து கொடுத்துட்டாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை பிடித்து கொலை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி கடினமான ஒரு சூழ்நிலையில் அந்த சபை வந்தது. பிறகு இந்த புரொட்டஸ்டன்ட் சபை, அதாவது இந்த சிஎஸ்ஐ சபை, லண்டன் மிஷன் போன்ற சபையாரை என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் இந்த பைபிளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இவங்க ரொம்ப காலம் கொடுக்கல. இப்போ போப் ஜான் பால் வந்த பிறகுதான் இதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைபிளாவது இருக்கணும் என்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பரலோக தேவனுடைய செய்தி கைக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ பிரயாசத்தை கடந்து தான் நம்ம கையில் கிடைத்திருக்கிறதுங்கிறத நீங்கள் முதலாவது மறந்துடப்படாது. ரெண்டாவது, இந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதுக்கு தான் போதகரில் வச்சிருக்கு. போதகரில் என்னத்துக்கு வச்சிருக்கு? அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் வசனம் தானே, 12, 13 படி. அதுக்கு முந்தின வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்த ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அப்போஸ்தலரை தீர்க்கதரிசிகளாயும் சுவிசேஷர்களாயும் மேய்ப்பராகவும் போதகராகவும், அதை பற்றியெல்லாம் தேவன் ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். ஒன்று, அந்த நாட்களில் இந்த பைபிள் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி அந்த நாட்களில் கிடையாது. இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொன்னதும் செயல்படுத்துறது தான் அன்னைக்குள்ள சட்டமாக, அன்னைக்குள்ள நடைமுறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு இதை படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அதோடு கூட அந்த காரியங்களை குறித்து ஆராய்ந்து போதிக்கக்கூடிய போதகர்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா மனசிலாக்கணும், எவ்வளவு முக்கியமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். நல்லா புரியுதா? என்ன இருக்குது? வேதத்தை கையில் கொடுத்துருக்கு, அதை பிரசங்கிக்கிற பிரசங்கி மாதிரியும் ஏற்படுத்தி இருக்கு. தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு போதிக்கிறார் இல்லையா? அது 1 யோவான் 2:27. சரி, பரிசுத்த ஆவி உங்களில் நிலைத்திருக்கிறது, அது போதிக்கிறது. அப்போ இவ்வளவு சிஸ்டத்தையும் தேவன் செய்து செயல்படுத்தும் போது நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி போனா அது எவ்வளவு தீமையா இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியணும். அநேக சபைகளில் நான் செய்தி சொல்லுகிறவன், சபையாருக்கு நிலைமை என்னன்னா, ரொம்ப காலம் இந்த வசனத்தை கேட்டு கேட்டு அதை பற்றி அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லாத நிலைமைக்கு மாறி விடுகிறார்கள். அதுக்கு செயல்படுத்தக்கூடியாத விதம் விழுந்தது, சிலது முள்ளுக்குள்ளே விழுந்தது, சிலது கற்பாறையில் விழுந்தது, சிலது நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னு சொன்ன மாதிரி அப்படிப்பட்டவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் முன்னால் வர்றதே பேசுகிறேன், அப்படியே நான் போயிட்டே இருக்கிறேன். ஆமாம், வசனம் நான் சில வசனங்களை குறித்தேன், ஆனால் எனக்கு முன்னால் அது வந்துக்கிட்டே இருக்குது, நான் அதை பேசுகிறேன். அதாவது
பலன் கொடுக்காமல் போகும்போது பிறகு அது பலனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அது போய்விடுகிறது என்கிறத அது எபிரேயர் நிருபம் நினைக்கிறேன். அதாவது அது அந்த வசனங்களை கேட்டோம் உணராமல், முதலாவது வசனத்தை கேட்டு அதை உணராமல் போகும்போது அதை வழியிலே பறவைகள் பொறுக்கி கொண்டு போகிறது போல சாத்தாவையில் என்ன செஞ்சிடான், எடுத்து கொண்டு போய்விடுகிறான் என்ற காரியத்தை நாம் பார்க்குறோம். இப்போ எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அது 4லிருந்து நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் ஒரு தினம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். முட்செடிகளையும் முற்பூட்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதா இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அல்லேலூயா. மழை பெய்யுது, விதை போட்டாச்சு, அது ஒரு பலனும் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? இது விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்க வார்த்தையாகும். அது பலன் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அது பயனற்றதாகி விடுகிறதுங்கிறதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்வார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருக்கணும், கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருக்கணும். பேசுகிறது மனித வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய ஆவிக்குரிய சத்தியங்கள். அதை அசட்டை பண்ணி கொண்டு செல்லும்போது ஊழியக்காரர்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் தேவன் அதை கணக்கில் வச்சிருவார். அல்ல ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். எல்லாம் வசனம் தான், எடுத்தா நேரம் போயிடும். சரி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்ன அசட்டை பண்ணுகிறான். இதனால அநேக மனிதர்கள், கிறிஸ்தவர்கள், மற்றவங்களை சொல்லலை, அவர்கள் ஏதோ தேவ கிருபையை பெற முடியாமல் இழந்து போகிற சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் புதுப்பிக்க முடியாது. வருஷக்கணக்காக எல்லா சபைகள்லையும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, விசுவாசிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்கள புதுப்பிக்க முடியாது, அவங்க வளர முடியாது. ஒரு காலம்தான், ஒரு காலம் அதோட முடிஞ்சிடும். ஆகவே நாம் அப்படி சிக்கி கொள்ளாமல் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு நான் ரொம்ப சென்சிட்டிவானவன். ஒவ்வொரு வசனம் இது இப்படி சொல்லியிருக்கா, அதுக்கு பொருள் என்னது, இது மற்ற சுவிசேஷத்தில் எப்படி இருக்குது, மற்ற மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது, அதுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஹீப்ரூவில் எப்படி இருக்குது, அல்லனா கிரீக்கில் எப்படி இருக்குது என்கிற அளவு நான் ஆராய்ந்து படிக்கிற மனுஷன். அதனால தான் உங்களுக்கு தைரியமாக மற்றவங்க சொல்லாத தகவல்களை, சொல்ல தெரியாத தகவல்களை நான் பேச முடியுது. ஏன்னா நான் போதகனாய் உங்களுக்கு முன்னே நிற்கிறேன். அவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்க வேண்டியது என் கடமை. அவங்களுக்கு தெரிஞ்ச நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பைபிளை வாசித்து போயிடுவாங்க. அந்த கருகலான விஷயங்களை ஒரு வசன ஆதாரங்களோடு நான் உங்களுக்கு விளக்க முடிகிறது. சரி, இப்போ புரிய வேண்டியது, தேவன் நம்மோடு சின்னதோ பெருசோ என்ன பேசுகிறாரோ, என்ன நிச்சயம் கொடுக்கிறாரோ, அதில் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த காரியங்களை தேவன் நம்மோடு பேசுவார். அல்ல, புரிஞ்சுங்களா? இல்லைன்னா பேச மாட்டாருங்க. இது பேச மாட்டார், அது நீங்கள் எங்கே போனாலும் பேச மாட்டார், அவ்வளோதான். அவர் ஆஃப் பண்ணதான் ஒரு இடத்துக்கும் செய்தியே வராது என்பதை மனசில் வச்சு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சரி, ஒரு வசனம், அது மத்தேயு 13:43, நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்போ பிதாவின் ராஜ்யத்துக்கு போகிறது யாரு? நீதிமான்களாக்கும், பாவிகள் கிடையாது. பாவிகளாக இருந்து மனம் திரும்பி நீதிமான்களாகி தேவ சித்தம் செய்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடினவர்கள் தான் நீதிமான்கள். நல்லா நீங்கள் கவனிக்கணும். சும்மா தேவ நீதியை தேடாதவர்கள், அதில் நடக்காதவர்கள் ஒருத்தர நீதிமான்கள் கிடையாது. ஓகே, அப்போ நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிறார்கள். இப்போ இன்னொரு வசனம், அது லூக்கா 4:5, இது பிசாசு சொல்கிற வார்த்தை. பிசாசு என்ன சொல்கிறான் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பிசாசு இயேசுவை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து இவை எல்லாவற்றுடைய மகிமை அதிகாரம் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதா அல்ல என்று சொன்னான். நல்ல கவனிக்கலாம். ஒன்று பிதாவின் ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். சரிதானே? அந்த ரெண்டு பகுதியில் புரிஞ்சுட்டீங்களா? பரலோக பிதாவின் ராஜ்யம்,
இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். பரலோக பிதாவின் ராஜ்யம் அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறது. அதை குறித்து பல வசனங்களை பார்த்திருக்கிறோம். பிசாசின் ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறது. இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். சாத்தானுக்கு ராஜ்யம் எங்கே இருக்கு? அவன் சொல்றான்ல, உலகம் முழுசும் என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் இதை கொடுப்பேன் என்று அவன் சொல்றான் இல்லையா? அப்ப இந்த பிசாசுக ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த சாத்தானுடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு அவன் உலகத்தின் உயரங்களை கொடுக்கிறான். இது கொஞ்சம் மனசுல வைங்க. உலகத்தின் உயரங்களை பிசாசு யாருக்கு கொடுக்கிறான்? அவனுக்கு சித்தம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கிறான். இது கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இந்த நாட்களில் நாம் அது இந்தியாவிலும் சரிதான், உலகம் முழுவதும் நடக்கிற சமீபத்தில் சில செய்திகள் நான் கவனிக்க நேர்ந்தது. அந்த செய்திகள் என்னன்னு சொன்னால், உங்கள் புரிதலுக்கு சொல்லுகிறேன். செய்திகள் என்னன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் வார்த்தைகளுக்கும் இயேசுவின் மாதிரிகளுக்கும் அப்போஸ்தலருடைய மாதிரிகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். கொடி கட்டி பறந்திருக்கிறார்கள். சொந்தமாய் ஏரோப்ளைன், ஜெட் பிளைன் வச்சிருக்கிற அளவுக்கு அவர்கள் கொடி கட்டி பறந்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டரில் தான் யாத்திரை செய்கிறார்கள். அந்த அளவு செயல்பட்டவர்கள் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியேயும் இயேசு நாமத்தை பயன்படுத்தி கொடி கட்டி பறந்தவர்கள். இதுதான் நீங்கள் புரிய வேண்டிய வார்த்தை. இயேசு நாமத்தை பயன்படுத்தி கொடி கட்டி பறந்தவர்கள் இப்போ சமீபத்தில், இப்போ இந்தியாவுக்கு வெளிநாட்டிலே இருந்த இப்படி கொடி கட்டி பறந்த ஒரு சிலர் ஆயுள் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாட்டு அரசாங்கத்தினால. இந்தியாவிலும் இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆயுள் தண்டனை பெற்றவர் இருக்கிறாங்க. மற்றபடி ஒழித்து தலைமறைவாக இருக்கிறவர்கள் எல்லாம் செய்தியில் படிக்கிறோம். இவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டால் கொடி கட்டி பறந்திருக்கிறார்கள். உலகத்தின் உயர்ந்த சூழ்நிலையில், அதான் ஹெலிகாப்டரில் நான் அந்த வீடியோஸ் பார்த்தேன். ஹெலிகாப்டரில் தான் பறக்கிறாங்க, ஏறுறாங்க, ஏறி போகிறாங்க. நமக்கு ஒரு பைக் ஓட்டுறதே பெரிய காரியமாக இருக்குது. ஸோ இப்படி கொடி கட்டி பறந்தவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் பல பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறதை நீங்கள் மீடியாஸில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் என்ன புரியுதுன்னு சொன்னால், அந்த பிசாசு சொன்னான் இல்லை, நான் உலகத்தின் மேன்மையை தர்றேன்னு. இப்போ அது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவனே அந்த மேன்மையை கொடுத்துட்டு அவனே இப்போ சிக்கலில் மாட்டி வச்சுட்டான். சரிதானே? இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். உலகத்தின் உயரத்தை தயவு செய்து விரும்பாதுங்க. ஏன்னா இது சாத்தானுக்குள்ளே கிடக்கு. ஆதியாகமம் 3:17-18 வாசிக்கும்போது பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு கர்த்தர் சொன்னார். சரிதானே? பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு அவர் சொல்லியாச்சுங்க. இனி ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முன்தினவிலே நீ நினைக்கப்படுவதில்லை. சரிதானே? அப்போ புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்குறேன், பழச புறக்கணிச்சிட்டேன்னு சொன்னாரா? இந்த நிலையில் நீங்கள் இந்த உலகத்தை நேசிச்சா இன்னும் வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் அது யோவான் 18:36 நான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல சொல்லிட்டார். 1 யோவான் 2:15-16 உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். சரியா? 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கர்கள் கிடக்கிறது. எவ்வளோ வசனம் இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசித்தவர்கள் தான், நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் எல்லாம் படித்தவங்க, நம்ம உங்களை விட அதிகமாக படித்தவங்க இல்லையா? படித்தவங்க தான் இந்த உலக ஆசீர்வாத கொள்கை, அவங்களுடைய எல்லா செயல்பாடெல்லாம் இயேசுவின் வார்த்தைக்கும் மாதிரிக்கும் அப்போஸ்தலருடைய வார்த்தைக்கும் மாதிரிக்கும் எதிராக இருந்தது. நான் பல வகையில் சுட்டி காட்டுவேன். சில வேளை நான் பேர் சொல்லாவிட்டாலும் நமக்கு யாரையும் அவமரியாதை செய்து நமக்கு இஷ்டம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. பின்பற்றினா உங்களுக்கு நாளைக்கு இந்த நிலைமை தான், அவன் உயர கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாய், தரையில் தள்ளி விடுவான். இந்த விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி சொல்லுகிறேன். மனசை பரலோகத்தில் வைங்க, தயவு செய்து பூலோகத்தில் வைக்காதுங்க. பூலோகத்தில் வச்சா அந்த பிசாசு வருவான், அது ஆசீர்வாதம்னு சொல்லி உங்களை எங்கேயோ கொண்டு போய் அது எங்கேயோ கொண்டு போயிடும். நான் விழிப்பாக இருக்கணும். நல்லது. அப்போ பிதாவின் ராஜ்யத்தில் நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிக்கிறார். பிசாசின் ராஜ்யத்தில் பொய்யர்களும் அல்ல அவனுக்கு சித்தம் செய்கிறவர்கள் பிரகாசிக்கிறார்கள். சரிதானே? அதான உண்மை. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள், சாத்தானுடைய ராஜ்யத்தில் சாத்தானுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள். அதுதான் உண்மை. அது மனசில் வைங்க. வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்வார்,
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனை எங்கே உட்கார பண்ணுவேன்? என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட பரலோகத்தில் உட்கார பண்ணுவேன். சரிதானே? பூலோகத்தில் உட்கார பண்ணதை பற்றி பேசல, பரலோகத்தில் உட்கார பண்ண. பிசாசு என்ன சொல்லுகிறான்? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் மேன்மையான மகிமை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறேன். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் சொன்னால் அது யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை, அப்போ உலகத்தை ஜெயிக்கணுமா, உலகத்துக்கு சரணடையணுமா? பல வேளை சொல்லுதுதான். ஆனால் நமக்கு இந்த விழிப்பு அதிகமாக தேவை. ஏன்னா நம்ம சுற்றி அடிக்கிற புயல் ரொம்ப வேகமாக இருக்குது. சரியா? அதனால நாம விழிப்பு தேவை. அவர் சொல்லுகிறார், உலகத்தை ஜெயித்தவனுக்கு நான் பிதாவுன கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்ய போகிறேன். அப்போ இயேசு சொல்லுகிற வாக்கு தத்தமும் சாத்தான் கொடுக்குற வாக்கு தத்தமும் எப்படி ரெண்டு விதமாக இருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க. எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தாருன்னு சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம மனசு இப்பவுமே அங்கே உட்காருது. அதுதான் மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ இப்போ உலகத்தில் இருக்கும்போதே மனசை பரலோகத்தில் வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். இந்த எல்லைக்குள்ள இல்லைன்னு சொன்னா இப்போ நாம கேள்விப்படுகிறவர்களை ஏமாற்றின பிசாசு நம்ம ஏமாற்றுவான். சரியா? நீங்கள் எந்த அளவு இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் உலகத்தில் உங்களை பிசாசு மூழ்கடிக்கிறான். அதில் உள்ள எல்லாவற்றுக்குள்ளே மூழ்கடிக்கிறான். சரிதானே நான் சொல்லுது? உங்களுக்கு எனக்கு முன்னால் ஒரு உதாரணம் வருது. அது ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணம். ஒரு மனுஷன் போய் ஒரு பெரிய ஞானி இல்லைன்னா ரிஷி, ஆமாம், ஒருவர்கிட்ட போய், ஐயா சாமியாரே ஞானியே, நான் 100 ஆண்டு காலம் உயிரோட வாழணும், அதுக்கு நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும்னு கேட்டானா. அப்போ அந்த ஆள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையே கேட்டாரா. நீ கள்ளு குடிப்பியா? ஐயா சாமி நான் குடிக்க மாட்டேன். நீ கஞ்சா குடிப்பியா? ஐயா சாமி நான் குடிக்க மாட்டேன். இப்படி உலகத்தில் உள்ள எல்லாம் நிறைய இருக்குது, தேராசம் எல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கேட்டுக்கிட்டே இருந்து எல்லாத்துக்கும் அந்த மனுஷன் சொன்னானா, ஐயே சாமி நான் அப்படி எந்த பாவமும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ அந்த ஞானி கேட்டாரா, இதெல்லாம் நீ செய்ய மாட்டேங்கிற, எனக்கு வேண்டாங்கிற, பின்ன எதுக்குடா நீ இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழணும் சொல்கிற? புரியுதா அவங்களுக்கு? இந்த உலகங்கிறது இதுதானே. இவ்வளோ நேரம் நான் கேட்டேன் இல்லையே நிறைய, இதுதான்டா உலகம். உனக்கு இதெல்லாம் வேண்டாம்னா நீ எதுக்கு இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழணும்? புரியுதா நான் சொல்லுது? நீ எங்கே போகணும்? இந்த உலகத்துக்குள்ளேயே சொர்க்கத்துக்கு தான். புரியுதா? சொர்க்கத்துக்கு தான் போகணும். அந்த இது நான் ஆமாம் எங்கேயோ படித்ததா கேட்டதா ஒரு செய்தி, நான் ரொம்ப சிந்திச்சேன். ஆமாம், அவனுக்கு அந்த இந்த செய்தியே அது ஏதோ ரீதியில் வந்திருக்கு, அவர்களுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. இதுதான் உலகம், இது ஒன்றும் வேண்டான்னு நீ சொர்க்கத்துக்கு போ, இது கடவுள் இருக்க இடத்துக்கு போ, இல்லையா? அவனுக்கு அறிவு இருக்கு, நம்ம ஆளுகளுக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த இதைத்தான் ஆசீர்வாதம்னு சொல்லி கள்ளத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறான். பிறகு தங்கள் கள்ளத்தனத்தினுடைய விளைவை அறுக்கிறார்கள் நினைக்கிறான். இல்லையோ? விதைச்சதான் இருப்பாவளோ நமக்கு தெரில. நாங்கள் எச்சரிச்சிருக்கோம், சரியில்லை, ஆண்டவரை பரியாசம் பண்ணபடி வாழப்படாது. எப்படி? நம்ம இயேசுநாதரை பின்பற்றுவோம். அவர் எங்கே பிறந்தார்? ஒரு சத்திரத்தில் அந்த கழுதை தொழுவத்தில் அவர் பிறந்தார். சரிதானே? அவர் கழுதையெல்லாம் அந்த அந்த சத்திரத்தில் வரக்கூடிய குதிரை கழுதையெல்லாம் கட்டக்கூடிய ஒரு தொழுது. ஆமாம், எஸ், அதான் முன்னணை, அங்கே பிறந்தார். அவர் வாழ்ந்தது நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பிறகு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, அப்படி தான் வாழ்ந்திருக்கார். 2 கள்ளமாருக்கு நடுவுலையாக தலையை சாய்த்து உயிரை விட்டுருக்கார். சரிதானே? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், இல்லையா? மத்தேயு 11:28-29 இந்த இயேசு தானே நம்ம பின்பற்றுகிறோம். அதை ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டாமா? இந்த இயேசு இப்படி வாழ்ந்திருக்கார், இப்படி வாழ்ந்திருக்கார். இனி அவருடைய அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நீங்கள் 1 கொரிந்தியர் 4:9 அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் தோன்ற பண்ணினார். நாங்கள் மனுஷருக்கும் தேவதூதருக்கும் வேடிக்கை ஆனோம், எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கை போல ஆனோம், அப்படின்னு சொல்லி குப்பையை போல ஆனோம், அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் அங்கே இருக்கு, நீங்கள் வாசிச்சுடுங்க. அப்போ யோசிக்கணும். நீங்கள் கவனிக்கிறீங்களா? இயேசுவின் வாழ்க்கையை இதை வாசிக்கும் போது தெரியும். இப்படி தான் பிறந்தாரு, இப்படி தான் வாழ்ந்தாரு, இப்படி தான். அவர்கிட்ட ஆடம்பரமோ பெருமையோ ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இனி இயேசுவின் அப்போஸ்தலரை பற்றி சொல்லியாச்சு. நான் அந்த வசன பகுதி சொல்லி தந்துட்டேன், நீங்கள் அப்புறம் வாசிருங்க. அதுன்னு சொல்லியாச்சு.
இதெல்லாம் படிச்சுட்டு தானே இந்த பிரசங்கிமார் வந்தாவ. இந்த பிரசங்கிமார் இதை படிச்சுட்டு தானே வந்தாவ, படிக்காம வரையிலையே. அப்போ மனசாட்சி உள்ளவங்கன்னு சொன்னா இயேசு இப்படி வாழ்ந்திருக்கிறார், அவருடைய அப்போஸ்தலர்கள் சீடர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார். உலக நேசிக்கப்படாது, பெருமை இருக்கப்படாது, ஆடம் சொல்லியிருக்காரு இல்லையா? இதெல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு அந்த இயேசுவை பரியாசம் பண்ணது மாதிரி இவங்க வாழ்ந்தா அதை அறக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க நீங்க? இதுதான் விளைவு. அதை அறக்க வேண்டியது, அது இம்மையிலும் அறக்க போறாங்க, மறுமையிலும் அறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்து விடக்கூடாது என்பதுக்கு தான் இந்த வசனங்களை நாம் அந்த சூழ்நிலையை பார்த்தேன். ஆக உங்களுக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்கிறதுனால இந்த வசனங்களை குறிப்பிடுகிறேன். சரியா? தயவு செய்து இயேசு நாமத்தை சொன்னா அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது எப்பவும் மனசுல இருக்கணும். அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை நமக்கு அடுத்து கொண்டு வந்துவாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாருங்கிறது மனசுல இருக்கணும். அதுக்கு எதிராக வாழாதங்க. இவங்க நினைக்கிறாங்க இயேசுவை கடவுளை ஆராதிச்சுட்டா நாம எப்படி வேணாலும் நடந்துடலாம், அவர் சந்தோஷப்பட்டுருவாரு. என்ன சொல்றீங்க நீங்க? அது யோவான் 13:15, நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் சொல்லியிருக்கா. நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன்? மாதிரி. என்னுடைய மாதிரியின்படி செய்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சொல்லியிருக்கா. அப்ப இயேசு காட்டின மாதிரியில் நடக்கணுமா? நீங்கள் 1 பேதுரு 2:21 அந்த 21 வசனத்தினுடைய 2ஆம் பகுதி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். சரிதானே? மாதிரியை வைத்து போனார். இது யாரு சொல்லுது? பேதுரு சொல்லுவார். சரிதானே? 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சரிதானே? இந்த வசனம் எல்லாம் வாசிட்டு தானே அந்த பிரசங்கமார் வந்தாவ. இன்னைக்கு ஆடம்பரமாகவும் பெருமையாகவும் பல ரீதியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறவர்கள் இந்த எல்லாம் படிச்சுட்டு தானே வந்தாங்க. கொஞ்சமாவது எப்பா இயேசுநாதர் எனக்கு மாதிரிகளை நடக்க சொல்லியிருக்கார் சிந்திக்கிறது கிடையாது. பெசா சொல்கிறேன் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அவரை ஆராதிச்சிருக்கீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இயேசு வந்து என்ன ஆராதிங்க, நான் உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்ன ஒரு வசனமும் கிடையாது. என்னை ஆராதிச்சா உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்ன ஒரு வசனமும் கிடையாதுங்க. கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப மோசடியா இருக்கு. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மத்தேயு 4:17 மனம் திரும்ப தானே சொன்னார். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம் எருசலேமில் இருந்து உலகம் முழுவதும் என்னுடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இப்படி தானே வசனங்கள் இருக்குது. மனம் திரும்புதல் தானே 1ஆம் பாடம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பில் ஆரம்பிக்கணுங்க. இப்ப இவங்களுக்கு மனம் திரும்புதலே கிடையாது. இயேசு அந்த இடத்துல தான், மீண்டும் சொல்லுகிறேன், மனம் திரும்புதல் என்கிற காரியத்துக்கு பதிலாக இயேசு ஆராதித்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இயேசுக்கு சீஷர் ஆகணும்னா அந்த வசனம் சொன்னல, மத்தேயு 28 கடைசி 2 வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி தானே ஞானஸ்நானம் கொடுக்கணும், சந்தேகம் இல்லை. யோவான் 4:1 வசனத்துல இயேசு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து மாதிரி காண்பிச்சாருன்னு இருக்கு. அது சீடர்களை வைத்து கொடுத்தார். சரியா? அப்போ இயேசு சொன்னதும் செய்யல, அவங்க மாதிரியிலையும் செய்யல. இவங்க இதுக்கு பதிலா இயேசு ஆராதிச்சா பாவம் எல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படி சொல்லலையே. மனம் திரும்பி குணப்பட்டு இயேசுவை பலியை விசுவாசிச்சா பாவம் மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கு. இயேசு ஆராதிக்கிறதுனால பாவம் மன்னிக்கப்படும் ஒரு செய்தி எங்கே இல்லையே. இயேசு ஆராதிக்கிறதுனால பரலோகத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி இயேசு ஒரு செய்தி சொல்லவில்லையே. என்ன சொன்னார் அவரு? மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு போவான். என்ன கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி என் நாமத்தில் அற்புதம் செஞ்சாலும் போக மாட்டான், அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லுவேன். இப்போ மாட்டியாச்சா? இயேசு நாமத்தில் அற்புதம் செய்தவர்கள் என்ன நிலைமைக்கு ஆனார்கள் பார்த்தீங்களா? இதில் தான் தீர்க்க தரிசனம், அற்புதம், பிசாசு விரட்டுது எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த 7:21 பிறகு நீங்கள் படிச்சிருங்க. இயேசு சொன்னதை செய்யாமல் ஒரு கள்ளத்தனமான மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க. நான் இது எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். இயேசுவின் சுவிசேஷம் வேறு, கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் கையில் பைபிள் வச்சுருக்கீங்க, அந்த சுவிசேஷத்தின்படி வாழ்கிறது கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவ சபைக்கு போவீங்க, அந்த சுவிசேஷத்தின்படி நீங்கள் வாழ்கிறது கிடையாது, அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மாட்டிக்கொள்ள போகிறீர்கள், மற்றவங்களோட நீங்கள் தான் மாட்டிக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே தயவு செய்து இயேசுவின் சுவிசேஷத்தின்படி நீங்கள் மனம் திரும்பணும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ மற்றவர்களுக்கு முன்ன உங்களுக்காக சுவிசேஷத்தை எஸ்
எனக்கு ஆண்டவர் அதை பேசினார். முதல்ல இந்த ஊழியத்தை தரும்போது நான் குழம்பி போனேன். என் ஜனங்கள் அந்நிய பாஷக்காரத்தில் அனுப்பலை, இது விளங்காதவர்கிட்ட பேசலை, அது எசேக்கியேல் ஏன் ஜனங்கள் இடத்துல அனுப்புகிறேன், நான் குழம்பி போனேன். இவங்கள்ட்ட போய் என்ன பேசுறது, இதெல்லாம் படித்து தந்தார். என்னுடைய நாமத்தை சொல்கிறவங்களுக்கு என்னுடைய சுவிசேஷம் தெரியாது, அதில் அவங்க நடக்கிறது கிடையாது. அவங்க சபையும் மரபுகளும் சில கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க, அதை வச்சுட்டு நிற்கிறாங்களே தவிர எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு ஆண்டவர் பேசினார். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு செய்தியை விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சரி, அப்போ இயேசுவின் சுவிசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இயேசுவை ஆராதித்தல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ளணும். சரிதானே வசனம்? சந்தேகம் ஒன்றும் இல்லையே. லூக்கா 4:7 வாசிக்கும்போது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்யணும். ஸோ இப்படி தான் இங்கே இருக்குது. இயேசுவை பின்பற்ற வேண்டும், பிதாவை தொழுகை செய்யணும். நான் கடந்த நாளில் சொன்ன மாதிரி பாட்டுகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதிட்டாங்க, நம்ம பாடுறோம், அது வேறு வழி இல்லை, அதை பாடம் எழுதிட்டாங்க. ஸோ ஓகே, அதுக்குள்ளே போகல. சொல்ல வந்த விஷயம், இயேசு சொன்னதையும் இயேசு செஞ்சதையும் அப்போஸ்தலர் சொன்னதையும் அவர்கள் செஞ்சதையும் செய்யாமல் வேறு விதமாக போனால் அது கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும், பிறகு அது பிரச்சனை ஆகுது. இதை நாங்கள் பார்த்தோம், அதை தான் சுட்டி காட்டுகிறோம். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. அவருக்கு மாதிரியை மிஞ்சி ஒரு இடம் நீங்கள் போவாதுங்க. அதில் போனால் அது நன்மையாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது, வெளிப்பாக இருங்க. இது நான் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. ஏன்னா தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தான் 1-2 தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வசனத்தில் நான் 15வது வயசில் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். இந்த பைபிள் படிக்க ஆரம்பித்த போது எனக்கு ஏற்பட்ட முதல் உணர்வு என்னன்னா, இந்த பைபிளில் இயேசுநாதர் சொல்லிக்க விஷயத்துக்கும் நாங்கள் போகிற கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. சரியா? பைபிளை படிச்சுட்டு இருக்கேன், இங்கே இப்படி இல்லையா இருக்குது, இது என்ன நடக்குது? எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர், சர்ச்சு பாஸ்டர் குருவானவர் வருவார். அவர் இடத்துல நான் இதை கேட்டேன், பாஸ்டர் நான் பைபிளை வாசித்தேன், இங்கே எல்லாம் இப்படி இருக்குது, நம்ம மரபு இப்படி இருக்குது. கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிற சரிதான், இந்த பைபிள் படி ஒரு தரம் ஒழுங்காக நடக்குது கிடையாது. எல்லா சபையாரும் தங்கள் சபைக்கு ஒரு பாரம்பரியம் வச்சுருக்காவ, நம்ம சிஎஸ்ஐ சபை பாரம்பரியத்தில் போகிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், அப்போ இதை படித்தா வித்தியாசமாக தான் தெரியும். இப்போ என்ன செய்யுது? இப்படி தான் நிலைமை. ஆகவே நாம் விழிப்பாக இருக்கணும், நல்லது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் தான் பிரகாசிப்பார்கள், ஆனால் அக்கிரமக்காரர்கள் உலகத்தில் பிரகாசிப்பார்கள். ஏன் இந்த செய்தியை பார்க்குறோன்னு, பல வேளையில் உலகத்தில் ஒரு ஆள் இயேசு நாமத்தை சொல்லி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா, பெரிய வீடு கட்டிட்டா, கார் வாங்கிட்டா, அல்லது உலகத்தின் உயரங்கள் அடைஞ்சிட்டா கர்த்தர் அவரை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தான் ஒரு செய்தி விளம்பரப்படுத்தப்படுது இல்லையா? அதுதானே உண்மை. அதாவது தேவன் ஒரு இடத்துல அன்புள்ளவனாக இருந்தால் அவனை என்ன செய்வார்? பூமியில் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுவாவ. நமக்கு அது லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஐஸ்வர்யவான் லாசருன்னு 2 பேரை பிடிச்சு வாசிக்கேன் இல்லையா? யோசிக்க சிந்தனைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்குள்ள போக்கையும் நாம் புரியணும். ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? அனுதினமும் சம்பிரமம், லக்ஸூரியஸ்லி லிவிங், சுகபோகமாய் வாழ்ந்தான். சரியா? நல்லா சாப்பிட்டான், நல்லா குடித்தான், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வாழ்ந்தான். இன்னைக்கு இருக்க சொல்லு மாதிரி. லாசர் எப்படி வாழ்ந்தான்? தெருவில் கிடந்தான். அவன் இந்த மிச்சம் மெதிகளாலே தன்னுடைய பசியை அடக்க ஆசையாக இருந்தான், அது அவனுக்கு கிடைக்கல. இது என்ன உண்மை? பருக்கள் நிறைந்தவன் தெருக்கள் கிடந்தான். இப்போ என்ன நடந்ததுன்னா 2 பேரும் கண்ணை மூடியாச்சு. அது ஏதோ ஒரு நாள் மூடியாச்சு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற நிலையிலே கருதப்பட்டவன் இப்போ எங்கே இருக்கிறான்? அங்கே பாதாளத்திலே வேதனைப்படுறான், தண்டனை அனுபவிக்கிறான். இங்கே தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் எங்கே இருக்கிறான்? பரதீசிலே ஆபிரகாம் பக்கத்தில் மேல் பாதாளத்தில் இருக்கிறான். சரிதானே? இப்போ புரியுதா? என்ன புரிஞ்சிய? உலகத்தில் உயரம் என்று சொல்வது தேவனுடைய பார்வையில் உயரம் அல்ல. அல்ல இல்லையா? இந்த அறிவு தெளிவு நமக்கு இருக்கணும். அதனால் இந்த வசதியை தேடி உயர்வை தேடி எல்லாம் ஓடக்கூடிய மனநிலை நமக்கு வந்துடப்படாது. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் தள்ளி வச்சிருங்க, அது அபாயத்தில் கொண்டு முடிச்சிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவேன். சரிதானே? யோவான் 14:2-3 நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு இயேசு இருக்கிற இடத்துல உள்ள மகிமை மேன்மை தான் நமக்கு வேணும், முக்கியம். இங்கே உள்ள மேன்மை அல்ல. ஏதோ அத்தியாவசியமான காரியங்கள் கிடச்சி நம்ம கடந்து போனால் போதும்.
என்று வாழ்ந்து கடந்து சென்று விட வேண்டும். இந்த ஆடம்பர பிரசங்கிகள், அது நீங்கள் வெளியில் மீடியாஸ் வழி கேட்டாலும் சரிதான், இல்லை இங்கே வந்து யாரும் பேசினாலும் சரிதான், புரியுதா? ஏன்னா பிரசங்கி மாதிரிலாம் ரொம்ப சாமர்த்தியமாக ஏமாத்துகிறார்கள். ஜனங்களை கவர்ந்து இழுக்கத்தக்கதாக பொய்யா பேசிடுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் தேவன் செய்ய போகிறது கிடையாது. அப்படிலாம் பேசுகிறவங்களுக்கு பின்னணியெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். கடனில் கிடக்குறாங்க, கோடிக்கணக்கில் கடன். இங்கே பெரிய விளம்பரம், அங்கே கோடிக்கணக்கில் கடன். அங்கே உள்ளே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா பட்டு பயங்கரம். உலகத்துக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இவங்க ஊழியத்தை ஒரு இடத்துல போட்டு அப்புறம் அங்கேருந்து பிடுங்கி வேற இடத்துக்கு கொண்டு போய் சுற்றிக்கிட்டே நடக்கிறார். அங்கங்கே வாங்கி போட்ட சொத்துக்கள் எல்லாம் ஊழியம் செய்ய முடியல. பார்த்தா மற்றவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார். இந்த மோசடி அவர்களை பாதிக்கிறதை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆகவே நமக்கு இந்த விழிப்புணர்வு வேணும். தயவு செய்து இந்த மனிதர்களை நம்பாதிருங்கள். இயேசுவின் வார்த்தை கையில் இருக்கு, அது முதல். அதுக்கு பிறகு சில புரிதர்கள் குறைவிருந்தா ஆவியானவர் சொல்லித்தரணும், இல்லைன்னா அதுக்குரிய ஊழியக்காரர்கள் கொண்டு சொல்லித்தரணும். சொன்னால் மட்டும் போதாது, இல்லை வசனத்தின்படி இருக்கணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுனா நீங்கள் உடனே கேட்டணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நீங்களும் கொஞ்சம் வசனத்தின்படி இருக்கிறதா, காரியம் எப்படி இருக்கிறதா நிதானிச்சு பார்க்கணும்ல. அதுக்காக தான் இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், ஆதி திருச்சபையில் இப்படி அனுபவம் இருந்தது என்றெல்லாம் நான் ஏன் இவ்வளவு விலாவாரியாக சொல்லுகிறேன்? கவனிங்க, நான் பல சூழ்நிலையில் செய்திக்கு நிற்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவங்க அந்த சபையில் அந்த சூழ்நிலையில் ஏதோ கட்டுக்கதைகளையும் கள்ளக்கதையெல்லாம் சொல்லி தான் ரொம்ப காலம் வந்துடுவாங்க. நான் இப்படி வரிசையாக வசனத்தை அடுக்கி பேசினா பெருசங்க மாதிரிலாம் திணறி போவார்கள். இப்போ ஒன்றும் செய்ய வழி இல்லை. அவங்களுடைய தப்புகள் எல்லாம் வசன பிரகாரம் என்ன ஆயிற்று, அம்பலம் ஆயிற்று. அது மட்டும் இல்லை, இது தப்புன்னு நிரூபிக்க அவங்களால முடியணும்னு அந்த வசனத்தை தப்பாக்கணுமே, அதுலேயே விஷயம். அதனால பிரசங்க மாதிரிலாம் பாட நான் பார்த்துருக்கேன். ஐயோ, அவர் நிறைய வசனம் பேசுகிறார். சிலர் சொல்லுவாங்க, இவ்வளோ வசனம் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியாட்டா போட்டு ஜனங்களுக்கு புரியணும் அல்ல இல்லையா? ஏன்னா ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு ஒரு வால் இருக்கு தலை இருக்குன்னு பேசி எப்படி வேணாலும் போயிடலாம். ஆனால் இப்படி இந்த வசனத்தை வரிசைப்படுத்தி அடுக்கி பேசுறது கஷ்டம். ஏன்னா பேசுனா நமக்கு இஷ்டத்துக்கு போக முடியாது. ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, நீங்கள் கேட்கிற செய்தி அந்த வசனத்தின்படி இருக்கிறதான்னு பார்த்து உறுதிப்பட்டு ஆண்டவரோட தனிச்சு நடக்கணும். எங்கள் சபை நம்பிக்கை இது, அது ஒன்றும் எடுபடாதுங்க. கண்ணு மூடுனா இந்த பாரம்பரியம் அத்தனையும் போயிடும். அது எந்த சபையாட்டம் இருந்துட்டு போட்டு, அது ஆவி உள்ள சபையா ஆவியில் அந்த பேச்சே வேண்டாம், எல்லாம் முடிவுக்கு வரும். இயேசுவோடு நடக்கிறவங்க மட்டும் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் தைரியமாக போவாங்க. அல்ல அந்த ஸ்தேவானை குறித்த சம்பவத்தை அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அவனை கல்லறைகிற ஒரு சூழல் இல்லையா? கல்லறையும் போது என்ன செய்யறான்? அவன் வானத்தை நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுறான்? இதோ வானம் திறந்திருக்கிறதையும் தேவகுமாரன் ஆகிய இயேசு பிதாவின் வலது பக்கத்திலே நிற்கிறதையும் நான் காண்கிறேன்னு சொல்றான். சரிதானே? அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 இல்லையா? நிற்கிறதையும் காண்கிறேன், கண்டு அப்படின்னு சொல்லி 55, 56 வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. அவன் இயேசுனுடைய சுவிசேஷத்தில் அன்று அவனுக்கு தெரிந்த புரிந்த அறிந்த தூய ஆவியானவர் நிச்சயப்படுத்தின சுவிசேஷத்தில் நிலைச்சிருந்ததுனால தானே இயேசுவை பார்க்க முடியுது. அவன் இயேசு சொன்னதை கேட்காம, இயேசுக்கு மாதிரியில் நடக்காம இப்படி வேணாலும் இயேசு ஆராதிச்சிட்டோம். அவர் கேட்கவே இல்லையே, என்ன ஆராதிங்கன்னு சொல்ல இல்லையே. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், யோவான் 14:15, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிக்கணும். யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிக்கணும் சொல்லிட்டு, என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கடைபிடிக்க மாட்டான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? அப்போ இவர்களெல்லாம் இயேசுவின் வசனத்தை கடைபிடிக்காதவர்கள் தானே, இயேசுனுடைய மாதிரியை கடைபிடிக்காதவர்கள் தானே. சரிதானே? உங்களுக்கு ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வைத்து உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப காலம் ஒன்றும் குலைச்சல் ஆடையில் சமாதானமாக இருக்க முடியலை இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு சமாதானம் சொன்னவங்க இப்போ சமாதான கேட்டில் சிக்கி இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான மோசடி தன்மைகளை முற்றிலும் நீங்கள் மறந்து விடுங்கள். அந்த சபை இப்படி, இந்த சபை இப்படி. நான் அடிக்கடி ஜனங்கள் எங்களிடத்தில் கேட்குற ஒரு கேள்வி, பாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்லுதியே, அந்த பிரசங்கியார் இப்படி இல்லையா சொல்லுவார், அவரும் பேவரட்டாரு, இவரும் பேவரட்டாரு. நான் சொன்னேன், பேவரட்டிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாது.
மற்ற 7:21. சரியா? அவர் அக்கிரம செய்யக்காரன் கள்ளப்பயவளன்னு கூப்பிடுவார். இந்த வசனம், ஓ அப்படியா பிரசங்கியாரு, அப்படி வசனம் இருக்கா? அதனால் பேவரட்டதை நோய் போக்குதில்லை, பெருசு நல்லதான். இயேசுவின் நாமத்தில் அது எப்படி நடந்துங்கிறது அது ஒரு தனி இஷ்யூ. இயேசுவின் வசனம் இருக்கணும் இல்லையா, உங்கள் கையில் இருக்கு இல்லையா, அதை படிச்சுலாம் பிரசங்கியாரு. உங்களுடைய பிரசங்கத்தை பார்த்தா இயேசுக்கு வார்த்தையில் இருந்த மாதிரி தெரியலையே, அப்போஸ்தலருடைய பிரசங்கம் மாதிரி தெரியலையே, இயேசுக்கு அப்போஸ்தலருடைய மாதிரி மாதிரி தெரியலையே. ஏன் கேட்கல நீங்கள்? அல்ல இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும், அவர் பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும், அவர் வாங்கி தரணும். அது மட்டும் உங்களுக்கு வேறு நிறைஞ்சா போகிறோம். அவர் எப்படி வேணாலும் போட்டு அப்படி தான் போயிடுறாவ, அப்படியே போயிடுறாவ. ஒரு கட்டத்தில் அப்படி ஆகும் இப்படி ஆகும், ஒன்றும் சொல்லாண்டான். இயேசுவை அசட்டை பண்ணி, இயேசுவின் அப்போஸ்தலரை அசட்டை பண்ணி, அவருடைய வசனத்தை அசட்டை பண்ண ஆளுவ இப்படி பல இடங்களில் சுற்றிக்கிட்டு இன்னைக்கு ஒரு வேளை கொஞ்ச நாள் அப்படி போயிட்டாலும் இயேசுக்கு முன்ன நிற்பாங்கல்ல. அது 2 கொரிந்தியர் 5:10, சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். எந்த நியாயாசனம்? இவங்களுக்கு பிரசங்கிமா இருக்க நியாயாசனம் இல்லை. இயேசுவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது இவங்க எப்படி நிற்பாங்க? யோசிங்க. அவர் கேட்பாரு, டேய் நான் இதெல்லாம் எழுதி தந்தனாடா உங்கள்கிட்ட கையில், ஒரு தடவையாவது வாசிச்சியலாடா, என்னுடைய மாதிரியை ஏன்டா நீங்கள் பார்க்கலன்னு கேட்டா இவங்க என்ன பதில் சொல்லுவார்? அவங்க இல்லை உம்மை ஆராதிச்சோம், உம்மை புகழ்ந்து அப்பா டேடி மம்மின்னு எல்லாம் பாடணும். அவர் சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரனே போயிட்டே இரு, உன்கிட்ட செய்ய சொன்னதை நீ செய், என்னை ஏமாத்த பார்த்தியா, துதி பாடி என்னை ஏமாத்த பார்த்தியான்னு கேட்பார். ஸோ இந்த நாட்களில் இந்த விழிப்புணர்வோடு நாம் ஆண்டவருடைய மாதிரி, அது முன்னாலே நான் ஃபைனலைஸ் பண்ணுற விஷயம் இதுதான், இயேசுனுடைய வார்த்தையும் இயேசுனுடைய மாதிரியும் அப்போஸ்தலருடைய வார்த்தையும் அப்போஸ்தலருடைய மாதிரியும் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் சோதித்து பார்த்துட்டா நம்மக்கிட்ட உள்ள எரர்ஸ் தெரியும், குறைகள் தெரியும். அதை நிவர்த்தி பண்ணி தான் அந்த பக்கம் போனோம். இல்லாமல் இயேசு ஆராதிக்கிறதுனால புகழுகிறதுனால அநேகர் அப்படி நாங்கள் ஊழியங்களில் போகும்போது கூட ஜீசஸ் நேம் எபவ் ஆல் நேம் இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் சில செய்திகள் சொல்லுவாங்க. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன், இப்படி சொல்லுனால ஒன்றும் அவர் சந்தோஷப்பட, இயேசு நாமம் எல்லா நாமத்தோட பெருசான்னு சொன்னதுனால அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவர் சொன்னபடி நீ நடந்தியேண்டா, அவர் சொன்ன வார்த்தையின்படி நீ பேசினேன்னா அவர் சந்தோஷப்படுவார். சரிதானே? நான் சொன்னதான் என் ஊழியக்காரன் சொல்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுவார். இப்போ நடக்குது, இயேசுவை பொக்கி புகழ்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு செய்யது அவ்வளவும் இயேசுநாதருக்கு எதிரான காரியங்கள். பிறகு நாங்கள் சோதனை ஊழியத்தில் சோதனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, சோதனைகள் போராட்டம் இருக்குது, நம்ம மறக்கலை. ஆனால் நான் எனக்கு தோணும், நீங்கள் இயேசுநாதர் சொன்ன மாதிரி நடக்கவே இல்லையே, அவருக்கு மாதிரிக்கு சம்மந்தம் இல்லைன்னா உங்களுக்கு அது சோதனை, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லையேன்னு நான் மனசுக்குள்ளே நினைத்து கொண்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆகவே இந்த சூழ்நிலைகளில் நாம் ஒரு பாடத்தை படிக்கிறோம், இயேசுவை தவிர யாரையுமே நோக்கி பார்க்க மாட்டோம். சரிதானே? அது எபிரேயர் 12:1, இயேசுவை நோக்கி ஓடக்கணும். அல்ல, இயேசுவை தவிர யாரையும் பார்க்க மாட்டோம். அதுக்கு அடுத்தபடி அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு பார்ப்போம், அவ்வளவுதான். எங்களை பாருங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது, பார்க்கவும் கூடாதான். ஆமாம், எங்களை பார்த்து நடவுங்கன்னு நான் சொல்லக்கூடாது. இந்த 2 எல்லையில் நிற்கணும். நாங்கள் காண்பிக்கிறதும் இந்த இயேசுவையும் அப்போஸ்தலரை தான் காண்பிக்கணும் இல்லையா? அவங்க சொல்லியிருக்காங்க, தான் பேசிகிட்டு இருக்கிறோம், சுயமாக ஒன்றும் பேசுறதில்ல. இதை மனசில் வச்சுக்கிட்டா நம்ம இடற மாட்டோம். சரியான பாதையில் தவறான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, ஐயோ இயேசு இப்படி சொல்லலை, இயேசு அப்படி நடக்கலை, இல்லை இது இயேசு அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் 1,00,000 பிரசங்க மாதிரி நீங்கள் சொன்னாலும் போய் ஒரு நாளும் சத்தியமாக மாறாது இல்லையா? நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் சத்தியம்தான். ஆமாம், அதை அழிக்க முடியாது என்ற ஒரு தெளிவு உறுதிப்பாடு நமக்கு இருக்கும். அப்போ ஒன்று பரலோக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிப்பது, இன்னொன்று பூலோக தேவன் பிசாசனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிப்பதுன்னு 2 இருக்கு. இங்கே பிரகாசித்தவர்கள் எல்லாம் அடங்கி போறார்கள், இங்கே அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் மறுமையிலே மேன்மையான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை தான் இயேசுவும் அப்போஸ்தலர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஆக அந்த ரீதியிலே நீங்கள் தாழ்மையோடு ஆண்டவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கணும். அப்படி நடக்கும்போது அவர் அதான் சொன்னார் இல்லையா, அது அது 2 தெசலோனிக்கர் 2:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். என்ன அழைத்தார்?
இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே நம்மை அழைத்தார். அப்படின்னா அந்த இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கும்போது தானே அந்த மகிமை நமக்கு கிடைக்கும். சரிதானே? இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கும்போது மட்டும்தான் அந்த மகிமை, அந்த மேலான நிலைகள் நமக்கு கிடைக்குங்கிறது உறுதி. அதே நேரம் இந்த உலகத்தை மோசம் போக்குற பிசாசு, வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்துக்கு வழியில, பொய் எனும் பொய்க்கு பிதாவுக்கு வழியில, உலகத்தின் அதிபதியின் கவர்ச்சிக்கேற்ற வழியில நடக்கும்போது அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்குது, பிறகு எல்லாமே முடிவுக்கு வருகிறது என்பதை நாம் இங்கே இப்போதே உலகத்தில் இருக்கும்போதே நமக்கு தெளிவாயிட்டு. இதுக்கு விஷயம் இவ்வளவுதான். அப்போ இனி பரலோகத்தில் போய் எப்படி ஆண்டவருக்கு முன்னே நிற்க போகுது என்கிறது நமக்கு தெளிவு தான் இல்லையா? ஆகவே இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து ஒரு நல்ல தெளிவோடு செயல்பட நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போதுமே புத்தி சொல்லுதல் என்று சொல்வது நாம் மனிதனம் நம்முடைய குறைகளை விட்டு நம்மை மேம்படுத்தி கொள்வதற்காக, ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை வளர்த்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த மாதிரி கற்றுக்கொள்கிற போதனையை வைத்திருக்கிறோம். அதை சரியாக பயன்படுத்துங்க. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஒரு முறை கூட கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த நாள்